அண்ணா, இந்த நிழலை இப்ப அழிச்சாச்சு. இதோடவே அந்த மாய முகமுடியும் அழிஞ்சிருச்சு. யசோதா, நம்ம குடும்ப ஆபரணங்களை நான் இங்கதான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப அது இங்க இல்ல. எனக்கு உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் ரொம்ப அக்கறை இருக்கு. அதனால உங்களுக்கு சொத்தை பிரிச்சு தர முடியாது. எனக்கு உரிமையான சொத்தை வாங்கிட்ட இருந்து நான் கண்டிப்பா வாங்கியே தீருவேன். வரல, கொஞ்சம் நிதானமா இருங்க அண்ணா. நாங்க 2 பேரும் இங்க உங்களோட சண்டை போடுறதுக்காக வரல, வேற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம். நாங்க இங்க ஒருத்தங்களை தேடி வந்திருக்கோம். உங்களை பார்த்தா நம்புற மாதிரி இல்ல. அநேகமா நீங்க எங்க எதிரியோட உளவாளிகளா இருக்கலாம். இவங்கள சிறைப்பிடிச்சு மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. பாருங்க, நாங்க இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வேலைக்காக வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க எங்களை நம்புங்க. நாங்க உளவாளிகள்ல ஒண்ணும் இல்ல. இத நீ எந்த அளவுக்கு விளக்க முயற்சி பண்றியோ அந்த அளவுக்கு உன் மேல சந்தேகம் அதிகமாகுது. சிறைப்பிடிங்க. மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. வணக்கம். இந்தாங்க, இத மகாராஜா உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாரு. குளிச்சிட்டு இத உடுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் மகாராஜா உங்களோட சேர்ந்து விருந்து சாப்பிடுவாரு. ஆனா எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. யாரு உங்க மகாராஜா? எதுக்காக என்ன இங்க கடத்திட்டு வந்திருக்காரு? காரணத்தை சொல்லுங்க. உன்னை என் மாய நகரத்துக்கு வரவேற்கிற ராதா. ஆனா உன்னை இப்படி கடத்திக்கிட்டு வர்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக. அன்னைக்கு நீ யமுனை நதிக்கரையில உன் தோழிகளோட விளையாடிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இந்த அழகான பெண் யாரா இருக்கும்? நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உன்னோட அழகா பார்த்ததும் உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் கண்ணத்திலேயே அரையணும்னு தோணுது. என்ன அரையவா இல்ல நீயாவே இங்க இருந்து போறியா? நீ என்கிட்ட நடந்துகிட்ட விதம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா உன்னோட அழகான முகம் என்ன ரொம்ப கவர்ந்திருந்தது. அதான் நான் உங்க அப்பா கிட்ட உன்னை திருமணம் செஞ்சுக்க விருப்பம் தெரிவிச்சு செய்தி அனுப்பியிருந்தேன். ஆனா உன்னோட அப்பா என்னோட விருப்பத்தை மறுத்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு.
அவரோட மகளை ஒரு ராட்சசனுக்கும் உன்னை விட வயசுல பெரியவனுக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு. இது எனக்கு தெரிய வந்ததும் இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியல. அதனால உங்க 2 பேரோட கர்வத்தையும் அழிக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை கடத்திக்கிட்டு வந்தேன். ராதா, நீ என்னதான் திருமணம் செஞ்சுக்க போற? இத நீ ஏத்துக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வாய்ப்பே இல்ல. ஒரு பெண்ணோட விருப்பத்துக்கு எதிரா அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறது பாவம். எனக்கு இந்த விஷயத்துல விருப்பமே இல்ல. இல்ல ராதா, நீ என்னதான் திருமணம் செஞ்சுப்ப. உன்னால என் காதலை புரிஞ்சுக்க முடியல. ஆனா சீக்கிரமே நீ என்னோட காதலை கண்டிப்பா புரிஞ்சுப்ப ராதா. இந்த முயற்சி உனக்கு பெரிய ஆபத்து. நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். உன்னோட இந்த நம்பிக்கையை உடைக்க கண்ணு கண்டிப்பா வருவான். அவன் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போவான். ஜெய்தேவர்! ஜெய்தேவர்! யார் நீங்க? மகாராஜா, இந்த 2 பாலகர்களும் நம்ம ராஜ்யத்துக்குள்ள அனுமதி இல்லாம நுழைஞ்சிருக்காங்க. அநேகமா நம்ம எதிரிகள் இவங்கள உளவாளிகளை அனுப்பியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த 2 பாலகர்களையும் அக்னி புஷ்பத்துல படுக்க வைங்க. நாங்க ஒன்னும் உளவாளிகள் இல்ல. நீங்க உளவாளிகள்னு உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் நீங்க சொல்ற எந்த காரணத்தையும் ஏத்துக்க போறது இல்ல. ஜெய்தேவர்! 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 நெருப்பு எப்படி மலர்களா மாறுச்சு? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பொறுமையாயிரு. இந்த பாலகர்களோட வருகையால நெருப்பு கூட மலர்களா மாறுதுன்னா இவங்க சாதாரண பாலகர்களா இருக்க முடியாது. தயவு செஞ்சு உங்களோட உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்துங்க. நீ உன்னோட புத்திசாலித்தனத்தால என் மனச ஜெயிச்சிட்ட. நான் தான் ஸ்ரீஹரி. இங்க பாலகிருஷ்ண ரூபத்துல என்னோட தோழியான ராதாவை தேடி வந்திருக்கேன். அப்புறம் இவரு சேஷநாகம். பலராமர் ரூபத்துல இருக்கிற இவர் என்னுடைய சகோதரர். ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! என் கண்களுக்கு முன்னாடி சாக்ஷாத் ஸ்ரீஹரியே தோன்றி இருக்காரு. நான் பாக்கியம் அடைஞ்சிட்டேன் பிரபு. இந்த வன விலங்குக்கு உங்களோட தரிசனத்தை கொடுத்து என்ன புனிதப்படுத்திட்டீங்க பிரபு. ராதாவை எங்கேயோ காணோம். அவளை யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். துரதிர்ஷ்டவசமா எனக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு பிரபு. என்னுடைய மனைவியையும் மகனையும் கூட இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்திகா என்கிற ஒரு அசுரன் கடத்திக்கிட்டு போயிட்டான். அந்த துஷ்ட என்னுடைய குடும்பத்தை கடத்திட்டு போய் அவன் கூட இருந்த முன்பகை காரணமா என்ன பழி வாங்குறான். என் குடும்பத்து மேலதான் என்னோட உயிரே இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பிரபு. அந்த துஷ்ட என்கிட்ட இருந்து என்னோட குடும்பத்தை பிரிச்சுட்டான். அவங்கள கடத்திட்டு போயிட்டான். இப்ப உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். கண்டிப்பா ஜெயதேவ். கிருஷ்ணர் பலராமர்! கிருஷ்ணர் பலராமர்! உப்பநந்தரே, இப்ப நீங்க படைகளோட போங்க. போய் அந்த நந்தனை நீங்க தாக்குங்க. இந்தாங்க. வெற்றி உண்டாகட்டும்.
உபநந்தர் உபநந்தர் உபநந்தர். நண்பர்களே, உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிறேன், நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. நம்மளோட பிருந்தாவனத்துல நான் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட சிந்த விட மாட்டேன். நானே நேரா போய் என் சகோதரர் உபநந்த சந்திச்சு இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி அவர்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். எல்லாரும் போங்க, இங்க எந்த யுத்தமும் நான் நடக்க விட மாட்டேன். கிளம்புங்க. ஆண்டவா, எப்படியாவது இந்த யுத்தத்தை தடுத்துருங்க. இந்த யுத்தத்தால யாருக்கும் லாபம் இல்லைன்னு எப்படியாவது சகோதரருக்கு புரிய வைங்க. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம கண்ணை மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசா ஆகி இருக்காது. கண்ணனும் பலராமனும் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஸ்ரீஹரி அருளால அவங்க 2 பேரும் என் பொண்ணு கூட்டிட்டு வந்துடணும். நண்பர்களே, என்னோட வீட்டை அவங்க 4 பக்கமும் சூழ்ந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது? யசோதா, நீ உடனே இங்க இருக்கிற எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு உள்ள போ. சொல்றல யசோதா, உள்ள போ. வாங்க 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 வாங்க. நண்பர்களே, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சகோதரரே, சொன்னா கேளுங்க. என்னங்க? அப்பா, என்னாச்சு கண்ணா? அண்ணா, பிருந்தாவனத்துல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை இன்னும் முடியல. இப்ப நம்ம கிராமத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நம்மளால அவங்களுக்கு உதவ கூட முடியாது. ஆமா அண்ணா, அதனால நாம சீக்கிரமே இந்த காரியத்தை முடிச்சிட்டு பிருந்தாவனத்துக்கு போயாகணும். அந்த கிருஷ்ணன் இங்க வர்றதுக்கு சாத்தியமே இல்ல. ஜனாதிபதி, ராஜ்யத்தோட எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்பை பலப்படுத்து. அந்த கிருஷ்ணன் அவன் எதிரியோட தந்திரமா விளையாடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இருந்தாலும் அவன் எல்லையில என் சகோதரன் அவன் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அங்கேயே அவர் அவனை கண்டிப்பா கொன்னுடுவாரு. ஒருவேளை அந்த கிருஷ்ணன் அதையும் மீறி உள்ள வந்துட்டான்னா அவனால நம்மளோட படைக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஜனாதிபதி, என் சகோதரனுக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. சீக்கிரமா போய் அந்த கிருஷ்ணனை எல்லையிலேயே வதம் பண்ண சொல்லுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. அகம்பாசுரர் 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 அகம்பாசுரர். சகோதரரே, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாரையும் விட்டுருங்க. என்னோட சேர்த்து இந்த மொத்த பிருந்தாவன வாசிகளையும் நீங்க சித்திரவதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பழசெல்லாம் நினைச்சு பாருங்க. எனக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போது இங்க இருக்கிற யாரும் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. அப்புறம் நான் எதுக்காக இவங்களை பத்தி யோசிக்கணும்? என்னங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பதவிக்கு நீங்க தகுதியானவர் இல்ல. ஏன்னா நீங்க இத வலுக்கட்டாயமா அடைய பாக்குறீங்க. இந்த சிம்மாசனம் நந்தராஜாவோடது மட்டும்தான். அவரை தான் கிராம மக்கள் மனப்பூர்வமா தலைவரா நினைக்கிறாங்க. கடவுளை நினைச்சு கொஞ்சம் பயப்படுங்க. கையை விடு சம்யுக்தா. இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு. இப்ப நீ என் கூட இங்க வந்து உட்கார போறியா, இல்ல இவங்க எல்லாரும் மாதிரியே என்னோட கோபத்துக்கு நீ ஆளாக போறியா? இது என் வாழ்க்கையோட முதல் வெற்றி. ஒரு மனைவியா இதுல நீ என் கூட இருந்தாகணும். நான் சொல்றத நீ கேட்கறது மட்டும்தான் சம்யுக்தா உனக்கு நல்லது. நான் சொல்றத எதிர்க்கிறவங்களோட நிலைமை என்னன்னு நீயே பாக்குறல்ல. இது உங்க வெற்றி இல்ல சகோதரரே, ஆனா உங்க உறவுகளோட தோல்வி. இதுக்கான பலனை அந்த ஸ்ரீஹரியே உங்களுக்கு கொடுப்பாரு. உங்க கண்கள்ல இருந்து பேராசங்கிற கேடைய விழுற வரைக்கும் நான் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்.
என்னோட சகோதரன் அகம்பாசுரன் நகரத்துக்குள்ள உன்னால நுழைய முடியாது கிருஷ்ணா. சொல்றத கேளு, இப்பவும் நேரம் இருக்கு கிருஷ்ணா. இங்க இருந்து நீங்க திரும்ப போயிடுங்க, இல்லனா நீங்க அழிஞ்சிடுவீங்க. சக்தி காயா, நான் திரும்ப போறதுக்காக இங்க அடி எடுத்து வைக்கல. தவறு செஞ்சிருக்கிறது நீதான். நீ பழி வாங்குறதுக்காக ஜெயதேவரோட குடும்பத்தை கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. நான் சொல்றது கேளு, ஒழுங்கா ஜெயதேவரோட குடும்பத்தை விட்டுடு. உடனே ஜெயதேவரின் குடும்பத்தை விடுவிச்சிரு. நான் ஜெயதேவனோட குடும்பத்தை விடணுமா? அது சாத்தியமே இல்ல. என்னால அதை பண்ண முடியாது கிருஷ்ணா. இப்ப நான் சீக்கிரமே ஜெயதேவனையும் சிறை பிடிச்சு என்னோட கைதியாக்க போறேன். கண்ணா, தேனீக்கள் ரொம்ப வேகமா நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. ராதா, சாப்பிடுமா. ராதா, உன்னோட வருத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்படி நீ எதுவும் சாப்பிடாம இருந்தா மகாராஜா எங்களை தான் தண்டிப்பாரு. ராதா, எனக்கு இந்த உணவு தேவையே இல்ல. இது என் சபதம். உங்க அரசரோட அகங்காரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்னால தண்டிக்கப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. வாங்க, இங்க வந்து உட்காருங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. ராதா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நீங்க உங்க மகாராஜா கிட்ட நான் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. ராதா, நீ ரொம்ப கருணை உள்ளவளா இருக்க. ஆனா அவரு ரொம்ப கொடூரமானவர், அகம்பாசுரன். உங்க 2 பேருக்கும் எந்த பொருத்தமும் இல்ல. ஆனா அவர் உன்னை விரும்புறாரு ராதா. அதனாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க. இல்லனா மகாராஜா அகம்பாசுரனுக்கு முன்னாடி யாராவது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா மரணம் நிச்சயம். ராதா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீ எவ்வளவுதான் இங்க அடம் பிடிச்சாலும் சரி, நீ அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, அதுக்கு வாய்ப்பில்ல. சூரியன் கூட உறைஞ்சு போகலாம். இந்த பூமியே கொழுந்து விட்டு எறியலாம். அன்புதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற இந்த ராதாவோட உயிர் யாருக்குமே சொந்தமானது இல்ல. நான் நினைச்சிருந்தா என் உயிரை நானே எடுத்திருப்பேன். ஆனா இன்னும் நான் ஏன் உயிரோட இருக்கேன் தெரியுமா? ஏன்னா நான் காத்துட்டு இருக்கேன். என்னோட கண்ணனுக்காக. அவன் எப்ப வேணாலும் வருவான். அவன் இங்கதான் எங்கேயோ எனக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது.
கிருஷ்ணா, நீ என்னோட சக்தியை பலவீனம் ஆக்கிக்கிட்டு இருக்கியா? ஆனா நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு உனக்கு தெரியாது. கண்ணனா? யார் அந்த கண்ணன்? கண்ணனா? கண்ணன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த பூமிக்காக வானம் இருக்கோ, பகலுக்காக எப்படி இரவு இருக்கோ, எண்ணங்களுக்கு வார்த்தை மாதிரி எனக்காக என்னோட கண்ணன் இருக்கா. அவன் என் கூட இருந்தாலும் சரி, அவன் என் கூட இல்லைனாலும் சரி, நான் எப்போதும் அவனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் என்ன தோழின்னு சொல்லுமா? காப்பாத்துங்க பிரபு. சக்தி காயன் அவனுடைய தாக்குதலால யுத்த களத்திலேயே நம்ம எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டான். எங்களை காப்பாத்துங்க பிரபு, எங்களை காப்பாத்துங்க. உங்களுக்கு தெரியாது, கண்ணன மாதிரி யாருமே இல்ல. கண்ணன் எவ்வளவு குறும்புக்காரனோ அதே அளவு புத்திசாலி. அவனை விட புத்திசாலி யாருமே இல்ல. பெரிய அசுரர்களை கூட அவன் வீழ்த்தி இருக்கான். எங்களோட மகாராஜா மட்டும் குறைஞ்சவரா என்ன? அவரும் கூட தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. ஆனா என்னோட கண்ணன் உங்க மகாராஜா மாதிரி அக்கிரமமும் அகங்காரமும் கொண்டவே இல்ல. அண்ணா, இந்த துஷ்ட ராட்சசனை இப்போ நீங்க தான் சம்ஹாரம் பண்ணி ஆகணும். சரி கண்ணா, நான் தயாரா இருக்கேன். நீ என்ன வதம் பண்ண போறியா? நீ எதா அக்கிரமம்னு சொல்றியோ அது ஒரு அரசரோட குணம். சொல்ல போனா நீ உன்ன ஒரு பாக்கியசாலின்னு தான் நினைச்சுக்கணும். ராதா, எங்களோட மகாராஜா உனக்கு அவரோட மகாராணியாக வாய்ப்பு கொடுக்கறாரு. நீ யாரோட மனைவியா வேணாலும் ஆகலாம், ஆனா மகாராணியா ஆக முடியாது. ஆனா எனக்கு இந்த மாளிகையில வாழ விருப்பம் இல்ல, மகாராணியா வாழவும் விருப்பம் இல்ல, எனக்கு மனைவியாகவும் விருப்பம் இல்ல. உன்னோட புத்தி மழுங்கி போச்சா என்ன? ஒவ்வொரு பெண்ணும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு ஆணுக்கு மனைவியாகிதான் ஆகணும். அப்படி நீ ஒரு மனைவியாக விரும்பலனா வேற என்ன ஆக விரும்புற? தோழியா? நான் தோழியாக விரும்புறேன். அண்ணா, இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அங்க பாருங்க.
சரியான அஸ்திரம். கண்ணா, இன்னைக்கு நீ எனக்கு சரியான அஸ்திரத்தை கொடுத்திருக்க. இதே அஸ்திரத்தை வச்சு எல்லா அசுரர்களையும் நான் தவிடு பொடியாக்க போறேன். அண்ணா, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எதிர்காலத்துல நீங்க ஒரு விவசாயியே ஆக போறீங்க. என்னுடைய வழிகாட்டுதலின் விளைவை பாத்தீங்களா உப்பநந்தரே? இப்ப உயர்ந்த பதவியில இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப புரியுதா? என்ன தவிர உங்க மேல இந்த மொத்த பிருந்தாவனத்திலையும் யாருக்குமே அக்கறை இல்லைங்கிறத. இப்ப உங்க மொத்த பரம்பரை சொத்துக்கும் நீங்க ஒரே உரிமையாளர் ஆயிட்டீங்களே. அதோட இப்ப அந்த நந்தனோட கிராம தலைவர் பதவியும் மொத்தமா உங்ககிட்ட வந்துருச்சே. பிருந்தாவனத்தோட புது கிராம தலைவர் ஆயிட்டீங்க. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். நான் இந்த ஆட்டத்தை சொன்ன உப்பநந்தரே. ஆமா தனபதி, இப்போ என்னோட முறை விளையாடுறதுக்கும் அப்புறம் ஜெயிக்கிறதுக்கும். ஓ, பிரபு, உங்களை தவிர வேற யாராலையும் இத பண்ணிருக்க முடியாது. உங்களுடைய அருளால இன்னைக்கு என்னோட குடும்பம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நான் என்னைக்கும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி பிரபு. ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெயதேவா, உங்களோட காத்திருப்பு இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நான் போயாகணும். ஏன்னா இன்னொருத்தங்களும் எனக்காக ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு அனுமதி கொடுங்க நண்பா. நீங்க தான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் பிரபு. உங்களுக்கு உதவ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் பிரபு. அந்த அசுரன் தேவி ராதாவை எங்க கடத்திட்டு போயிருக்கான்னு போய் கண்டுபிடிங்க. நான் மகாராஜா அகம்பாசுரனுடைய மகன் ராதா. மகாராஜா அவர் செஞ்ச தவற உணர்ந்துட்டாரு. விஷயம் என்னன்னா, அவர் அவருக்காக இல்ல, எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கதான் முதல்ல முடிவு பண்ணாரு. அதுக்காக தான் உன்னை இவ்வளவு நேரம் சோதிச்சாரு. அதுல நீ வெற்றி அடைஞ்சிட்ட ராதா. நான் இளவரசன் மட்டும் இல்ல, ஒரு புத்திசாலியும் கூட. எல்லாத்துக்கும் மேல நான் நல்லா புல்லாங்குழலும் வாசிப்பேன். நீ கண்டிப்பா என்னோட தோழி ஆவன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னத நீ ஒழுங்கா கேட்கல. நான் கண்ணனுக்கு மட்டும்தான் தோழியா இருப்பேன், வேற யாருக்கும் இல்ல. என் கண்ணனுக்கு சமமா வேற யாருமே இல்ல. அது நீ கூட இல்ல அகம்பாசுரா. என்ன நான் சொன்னது சரிதானே துஷ்டாசுரா? நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா ராதா? ஆனா எப்படி? அன்புக்கும் அகங்காரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்பு இருக்கும்போது எல்லாம் சுலபமா தெளிவா இருக்கும். ஆனா அகங்காரம் இருக்கிற இடத்துல சுலபமான விஷயம் கூட புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
நீயே பாரு. நான் அன்பான பார்வையில பாக்குறதால என்னோட கண்ணன் கண்டிப்பா இங்க வருவான். ஆனா அவன் அகங்கார பார்வையில இத பார்த்து கூட புரிஞ்சுக்க முடியல. நான் உன்னை விரும்பவே இல்ல. நான் உன்னை வெறுக்கிறேன். ராதா! யசோதா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. இப்படியே எவ்வளவு நேரம் தான் பசியோட இருப்பீங்க? இல்லக்கா, பிரிஞ்சு போன நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக நான் இந்த சபதத்தை எடுத்திருக்கேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த ஸ்ரீஹரி இந்த விஷயத்துல கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாரு. நீங்களாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல, யசோதா மாதிரியே நானும் எதுவும் சாப்பிட மாட்டேன். யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நந்தராஜா, நீங்களாவது ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம் அண்ணி, எனக்கு பசி இல்ல. உங்களோட இந்த பெரிய மனசுக்காக நான் உங்களுக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணி. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. சகோதரர் மட்டும் இத பார்த்தாருன்னா உங்க மேல கோவப்படுவாரு. நந்தராஜா, அவருக்கு என்ன தேவைப்பட்டதோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு. அவரோட மனைவியா என்னுடைய தர்மத்தை நான் மீற மாட்டேன். ஆனா இந்த பதவியும் பழி வாங்குதலும் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு உங்க எல்லாரோட உறவு மட்டும்தான் முக்கியம். கண்ணனும் பலராமனும் சீக்கிரம் வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நல்லதுன்னு தோணுது. இப்ப அவங்க உதவி நமக்கு தேவைப்படுது. இந்த தடவை நான் எல்லா தங்க நாணயங்களையும் வைக்கிறேன். ஓ, பிரமாதம் பிரமாதம். நான் ஜெயிச்சிட்டேன். கொடுங்க கொடுங்க, நாணயங்களை கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ உப்பநந்தரே, நீங்க ரொம்ப பாவம் தெரியுமா? எல்லா செல்வத்தையும் ஆட்டத்துல இழந்துட்டீங்களே. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏய், சொல்லுங்கய்யா. எப்பவோ சின்னதாவே யோசிக்கிற உப்பநந்தர் இப்ப என்ன சாதாரண ஆளா என்ன? இந்த மொத்த பிருந்தாவனத்துக்கு கிராம தலைவராச்சே. இப்போதைக்கு இவர்கிட்ட இருந்த நாணயங்கள் தானே தீர்ந்து போயிருக்கு. இன்னும் மீதி கிராமம்லாம் இருக்குல்ல, அதுவும் இவருக்கு சொந்தமானது தானே. இந்த இரவு நேரத்துல எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு கண்ணா. நீ எங்க இருக்க கண்ணா? நீ எப்ப வருவ? ராதா, இருட்டுனா உனக்கு பயம் இல்ல. அதனாலதான் நான் அங்க வர்ற வரைக்கும் உன்னோட மனசுல என்னோட நினைவுகள் எப்பவும் சூழ்ந்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மூலமா இரவோட இருட்டால என்னோட தோழிய பயமுறுத்தவே முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா கண்ணா? அந்த இரவு நாம யாருக்கும் தெரியாம வெளிய போய் ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கு கூட நிலவு இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நிலவும் இருக்கு, இரவும் இருக்கு, ஆனா நீ இல்ல கண்ணா. இரவையும் சந்திரனையும் போல நானும் நீயும் கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னா இருப்போம். என்ன? சக்தி காயன் இறந்துட்டானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது கண்டிப்பா நடந்திருக்கவே முடியாது. இது உண்மைதான் மகாராஜா. மகாபலி சக்தி காயனை கிருஷ்ணா கொன்னுட்டான். இதை எல்லாத்தையுமே அந்த கிருஷ்ண ஜெய் தேவனோட குடும்பத்தை அவர்கிட்ட இருந்து காப்பாத்த பண்ணிருக்கான்.
இல்ல, அந்த கிருஷ்ண இவ்வளவு சக்தி வாய்ந்தவன்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அப்படி நான் ராதா சொன்னது உண்மைதான். ஆனா கிருஷ்ணனை எப்படி தடுக்கிறது மகாராஜா? இப்ப அவன் ரொம்ப வேகமா நம்ம மாளிகையை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். சேனாதிபதி, இதுக்கு மேல கிருஷ்ணனால ஒரு அடி கூட முன்னேற முடியாது. பிரபு, என்னுடைய தூதுவர்கள் தேவி ராதாவை தேட போயிருந்தாங்க. எங்களுக்கு அவங்களோட இந்த ஆபரணங்களை தவிர வேற எதுவும் கிடைக்கல பிரபு. இது ராதாவோட கொலுசு. இந்த கொலுசு கிடைச்ச பாதை துஷ்டன் அகம்பாசுரனோட நகரமான அகம்பாபுரிக்கு போறதுக்கான வழி. அப்படின்னா அகம்பாசுரன் தான் தேவி ராதாவை கடத்திட்டு போயிருப்பான் பிரபு. ராதா, எனக்கு வழிகாட்டினதுக்காக நன்றி. வா கண்ணா, இதுக்கு மேல நேரத்தை வீணடிக்காம முன்னேறி போயாகணும். கண்டிப்பா எல்லாரும் போகலாம், வாங்க. கண்ணா, இந்த அகம்பாபுரிய சுத்தி நாலா பக்கமும் பெரிய சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு. இதை தாண்டி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த பிரச்சனையும் விலகி போகும். மகர தேவரே, இப்ப நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். உங்கள் கட்டளைப்படியே பிரபு. கண்ணா, இந்த உயிரினங்களால எந்த விதத்துல நமக்கு உதவி செய்ய முடியும்? அண்ணா, நாம எல்லாரும் இவங்களோட வாள்கள்ல கயிறு கட்டி அது மூலமா மேலே ஏறிடலாம். உன்னோட இந்த நம்பிக்கை சீக்கிரமே உடைஞ்சிரும் ராதா. இப்ப உடைய போறது உன்னோட அகங்காரம் தான். அது சாத்தியம் இல்ல. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொந்தமாயிடுவ. நான் ஒரு ராட்சசனா இருந்து இவ்வளவு நேரம் அமைதியா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் என்னுடைய பொறுமையை இழந்துட்டேன். இப்ப நான் உன்னை வலுக்கட்டாயமா திருமணம் செஞ்சுக்க போறேன். அகம்பாசுரா, அங்கே நில்ல. என்ன தொட நினைக்காத. கவசமா? ராதா, உன்னை சுத்தி இந்த கவசம் எப்படி வந்தது? இத நான் இப்பவே அழிக்கிறேன். முட்டாள் அகம்பாசுரா, இந்த தவற பண்ணாத. அந்த கவசம் மட்டும் இல்லனா தேவியோட கோபத்தின் அக்னியால நீ பஸ்பமாயிடுவ. அகம்பாசுரா, உன்னுடைய பாவ பாத்திரம் இப்ப நிறைஞ்சிடுச்சு. கண்ணா,
என்ன பிருந்தாவன வாசிகளே, இன்னும் இந்த நந்தனோட காலடியிலே விழுந்து கிடக்க போறீங்களா? இல்ல இந்த கிராமத்தோட தலைவரா என்ன ஏத்துக்க போறீங்களா? சொல்லுங்க. நான் உங்க எல்லாரையும் விடுவிச்சிடுறேன். அதுக்காக நீங்க உங்களோட செல்வங்களையும் சொத்துக்களையும் என்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சகோதரரே? உங்களோட இந்த பேராசையால பிருந்தாவன வாசிகளுடைய வலிய கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சா? இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்ப நான் உன்னை கொன்றுவேன். சகோதரரே, இதெல்லாம் நீதான் இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த பிருந்தாவனம் இப்ப உன்னோடது கிடையாது நந்தா. இப்ப நான் தான் இங்க கிராம தலைவன். நான் நினைச்சது மட்டும்தான் இங்க நடக்கும். நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ நந்தா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா கூட நான் உன்னை கொன்னுடுவேன் நந்தா. ஞாபகம் இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் என்னோட கட்டளைகளை மறுத்தாலும் கூட உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். கிருஷ்ணன் புத்திசாலித்தனமா அந்த சுவரையும் கடந்து வந்துட்டான். சாத்தியமே இல்ல. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவனை ஏன் தடுக்கல? இந்த தகவலை உளவாளிகள் தான் சொன்னாங்க மகாராஜா. இதுக்கு மேல கிருஷ்ணனை எப்படி தடுக்கிறதுன்னு நாம கண்டிப்பா ஒரு திட்டத்தை தீட்டியே ஆகணும். இதுக்கு மேல உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. அவனோட சக்தியையும் புத்தியையும் பார்க்கும்போது இப்ப ஒருத்தரால மட்டும்தான் இதுல எனக்கு உதவி செய்ய முடியும். கண்ணா, இப்ப நாம அந்த அசுரனோட நகரத்துல இருக்கோம். இதுக்கு மேல நாம நேரத்தை வீணடிக்காம அவனை உடனே தாக்கி ஆகணும். பிரபு, பலராமர் சொல்றது சரிதான். இல்ல, யுத்தம் இயற்கையின் விதிகளின் அடிப்படையில தான் நடக்கணும். ஜெயதேவா, நாளைக்கு அவன் ராதாவை விடுவிக்கணும்னு நீங்க அவனுக்கு செய்தி கொண்டு போய் சேருங்க. இல்லனா அவன் மேல நான் போர் தொடுத்து அவனை அழிச்சிடுவேன்னு சொல்லுங்க. ஆமா கண்ணா, இதுதான் சரியா இருக்கும். இப்ப இந்த எல்லா செல்வங்களும் என்னோடது. பாத்தியா நந்தா, இதுதான் புத்திசாலித்தனங்கிறது. இத்தனை நாளா உன்னால பண்ண முடியாதத நான் கொஞ்ச நேரத்திலேயே பண்ணி காட்டிட்டேன். இல்ல சகோதரரே, இது நியாயமே இல்ல. அந்த தனபதியை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் என்ன மட்டும் இல்ல, உங்களையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா சகோதரரே. நந்தா, உனக்கும் அந்த தனபதிக்கும் எப்பவும் பிரச்சனையா தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவனோட நானும் பகையாளியா இருக்க முடியாது. தனபதி என்னோட நலன் விரும்பி. சகோதரரே, கொஞ்சம் நிதானமா இருங்க. இந்த புகழுக்கு எல்லாம் அவன் தகுதியானவனே இல்ல. எனக்கு என்னமோ நீ அந்த தனபதியை பார்த்து பொறாமப்படுறியோன்னு தோணுது நந்தா. உப்பநந்தரே, என் கிட்ட இருந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் நாணயங்களை கொடுத்தீங்கன்னா என் குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்வேன். பசியில தவிக்கிற என் குழந்தைகளோட கண்ணீரை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது உப்பநந்தரே. யாருக்கும் எதுவும் கிடையாது. வீரர்களே, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்னோட கிடங்களை வைங்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. நந்தராஜர் இருந்த வரைக்கும் ரொம்ப மோசமான சூழ்நிலையில கூட நாம பசியோட தூங்குனதில்ல. ஏன்னா நந்தராஜர் அவரோட கிடங்குல இருந்து நமக்கு அன்னத்தை தானமா கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருந்தோம் பசியோட இருக்கும். என்ன இது? இந்த நெருப்பு அணையவே மாட்டேங்குது. வணக்கம். இந்த கர்ஜனையை கேட்கறதுக்காக தான் என் மனசு துடிச்சுக்கிட்டு இருந்தது சகோதரா. இப்ப இந்த கர்ஜனை அந்த கிருஷ்ணனோட காதல விழும்போது அவன் நடுநடுங்கி போய் ஓட போறான். சேனாதிபதி,
இவன் உயிரை இங்கேயே எடுத்துருங்க. எதுக்காக என்ன இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க? ஏன்னா அது என்னோட கட்டளை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.